நீங்கள் பார்த்து கொண்டிருப்பது 24 நியூஸ் தமிழ். கன்னியாகுமரி மாவட்டம் கேரளா செல்லும் தேசிய நெடுஞ்சாலையில் பட்டா நிலங்கள் மற்றும் அதனை சார்ந்த பகுதிகளில் பாரதிய வியாபாரிகள் மற்றும் வணிகர்கள் சங்கம் தமிழ்நாடு BVBS சங்கத்தில் 200 உறுப்பினர்களும் சங்கத்தின் பிரிவான நடைபாதை உறுப்பினர்கள் 250 உறுப்பினர்களும் உள்ளனர். அதில் நடைபாதை பிரிவு வியாபாரிகள் மற்றும் கடை வைத்திருக்கும் வியாபாரிகளின் விளம்பர பலகை மற்றும் உடைமைகளை அடித்து உடைத்து சேதப்படுத்திய வில்லுக்குறி முதல்நிலை பேரூராட்சி ஊழியர்களை கண்டித்து பேரூராட்சி அலுவலகத்தை நடைபாதை மற்றும் சிறு குறு வியாபாரிகள் முற்றுகை. அதிகாரிகளுடன் நடந்த பேச்சுவார்த்தை உடன்பாடு ஏற்படாததால் போராட்டத்திற்கு தயாராகி வருவதாக BVBS தமிழ்நாடு வியாபாரிகள் சங்கம் அறிவிப்பு. 24 நியூஸ் தமிழ் செய்திகளுக்காக கன்னியாகுமரி மாவட்ட செய்தியாளர் டாக்டர் C. அபிஸ் ராஜா. வணக்கம். நான் பாரதிய வியாபாரிகள் மற்றும் வணிகர்கள் சங்கத்தோட மாநில தலைவர் அருள். இப்ப எதுக்காக இங்க வந்திருக்கிறோம்னா, வில்லுக்குறி பேரூராட்சி அலுவலகத்துக்கு வந்திருக்கிறோம். இதுல பாத்தீங்கன்னா கன்னியாகுமரி மாவட்டத்தோட கலெக்டர் அழகு மீனா அவங்க ஒரு உத்தரவு கொடுத்ததாகவும், இந்த ரோட் சைட்ல இருக்கக்கூடிய தள்ளுவண்டி வச்சிருக்கிறவங்க, சின்ன சின்ன வியாபாரங்கள் பண்றவங்க, இந்த இதெல்லாம் பண்ணக்கூடிய மக்களை டெய்லி இந்த பேரூராட்சி நிர்வாகத்துல ஏதோ ஒரு குண்டர்கள் அடிச்சு உடைச்சு பாத்தீங்கன்னா JCB கொண்டு கடையை உடைக்கிறது, அதுக்கப்புறம் அவங்கள அடிச்சு விரட்டி தொழில் பண்ண முடியாம ரொம்ப கஷ்டப்படுறாங்க. ஸோ இப்போ இந்த செயல் அலுவலர்கிட்ட பேசணும். அவரும் என்ன சொல்றாருன்னா, எங்களுக்கு இது சம்பந்தம் இல்லை, எல்லாமே கலெக்டர் தான் சொல்லியிருக்காங்க, நீங்க கலெக்டர்கிட்ட பேசுங்க, நாங்க மனு கொடுத்துருக்குறோம். ஸோ நாங்க என்ன கேட்கறோம்னா, இவங்க பெரிய தொழிலதிபர்லாம் ஒன்றும் கிடையாது. ஒரு சின்ன சின்ன அன்னன்னைக்கு இவங்க இன்னைக்கு வித்து 100 ரூபா 50 ரூபா கிடைச்சா அந்த குழந்தைகள் கூட படிப்பு செலவுகள் இதுல தான் ஓடிட்டு இருக்கு. ஸோ இவங்களை விரட்டி விடுறதுனால ஒன்றும் இல்லை. இப்போ சட்ட பாதுகாப்பு அவங்களுக்கு இருக்கு. 2014 சட்ட பாதுகாப்பு இருக்கு. இந்த மறைமுறைப்படுத்தி கொடுத்துருக்குறோம். நாங்களும் அவங்களுக்கு ஷெட்டு போடக்கூடாது, அதை போடக்கூடாதுன்னு சொல்லி எல்லாம் பண்ணிக்கிட்டு இருக்கிறோம். ஸோ அதைப்படி தான் அவங்க எல்லாம் பண்றாங்க. இவங்க இந்த பேரூராட்சி அவங்க கலெக்டரோட பேரை சொல்லி பயங்கரமான அராஜகம். அது மாதிரி இந்த GST கட்டி வரி கட்டி இருக்கக்கூடிய பட்டா நிலத்துல இருக்கக்கூடிய போர்டுகள் எல்லாத்தையும் அடிச்சு உடைக்கிறது, இந்த மாமல் கட்டு இது மாதிரி எல்லாம் நிறைய தகவல் வருது. இது ஊர்ஜிதம் இல்லை எங்களுக்கு. பட் அதனால இதை மாவட்ட நிர்வாகம் இதை கனிவா எடுத்து எங்களுக்கு இதை நல்லபடியா அதை முடிச்சு கொடுக்க சொல்லுங்க. இல்ல இதே மாதிரி போய்கிட்டே இருக்குதுன்னா எங்களுக்கும் நாங்களும் வணிகர் சங்கங்களும் எங்க வணிகர்களை நாங்க பாதுகாக்காமலாம் இருக்க முடியாது. நாங்களும் அடுத்த போராட்டத்துக்கான நிலைமைக்கு நீங்க தான் தள்ளுறீங்க. நாங்க உங்ககிட்ட நம்ம ஒரு கருணை அடிப்படையில தான் நாங்க எல்லாம் பேசிக்கிட்டு இருக்கோம். சோ இதுக்கு அடுத்த கட்டத்துக்கு போகாம இருக்கிறது மாவட்ட நிர்வாகம் நீங்க தான் இது பண்ணணும். பேரூராட்சி தலைவர் இல்ல, பேரூராட்சியோட செயல் தலைவர் இருக்காரு இல்லையா, நம்ம தலைவர். இந்த நிர்வாகம் இதுல பேரூராட்சி இந்த நிர்வாகம் வில்லுக்குரியோட கன்னியாகுமரி மாவட்டத்தோட வில்லுக்குரி பேரூராட்சியோட செயல் அலுவலரும் இந்த தலைவரும் சேர்ந்துதான் இதெல்லாம் பண்றாங்க. இல்ல, எனக்கு அந்த கட்சி எல்லாம் எனக்கு தெரியாது, அரசியல் நமக்கு இது இல்ல. பட் இந்த பாவங்கள் இதை பாத்தீங்கன்னா இவங்க எல்லாம் பாருங்களேன், இன்னைக்கு அவங்களுக்கு ஒரு 15 நாளா அவங்க வீட்டுல ஒரு சாப்பாடோ எதுவுமே இல்லாம அவங்க ரொம்ப கஷ்டப்படுறாங்க. இல்ல பேரு இப்ப அங்க பேசும்போது அவங்க என்ன சொல்றாங்கன்னா, இது கலெக்டர் சொல்லியிருக்காங்க, நீங்க இங்க இருந்து நிக்காதீங்க, கலெக்டர் ஆபீஸ் போங்க, கலெக்டர் ஆபீஸ் போங்க அப்படின்னு. நாங்க எங்களுக்கான நிர்வாகம் இங்க இருந்து தான் விரட்டுறாங்கன்னா நாங்க இங்க தானே வர முடியும். இப்ப கலெக்டர் விரட்டி இருந்தாங்கன்னா நாங்க அங்க வந்திருப்போம். இப்ப எங்களை பெரிய லெவல்ல கூட்டத்தை கூட்டிட்டு அங்க கலெக்டரேட் போகன்றாங்க. நாங்க அதெல்லாம் எங்களுடைய நோக்கம் இல்ல. எங்களுக்கு இன்னையோட இந்த பிரச்சனையை முடிக்கணும். எங்களுக்கு இவங்களுடைய வாழ்வாதாரத்தை கெடுக்க கூடாது, அவ்வளவுதான் எங்களுடைய நோக்கம். நான் அருள், பாரதிய வியாபாரிகள் சங்கத்தோட மாநில தலைவரா இருக்கேன்.